உண்மையான அறிவு உள்ளவர்கள் இப்படி ஒரு இதுக்கு கொண்டு போய், அதாவது கோயிலை கொண்டு போய் சுடுகாட்டுக்கு ஒப்பிடவே மாட்டாங்க. அறிவுள்ளவர் இந்த காரியத்தை செய்யவே மாட்டாங்க. அவர் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அதை யாராவது சொல்லி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியுமே தவிர அவரால் தானா பேசவே முடியாது. அவரால் தானா பேசினா ஒரே ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கிறிஸ்துமஸ் விழாவில் என்ன பண்றாரு, சிறுபான்மையருக்கு எந்த கட்டடம் கட்டினாலும் நீங்க அனுமதி வாங்க வேண்டியதில்லை. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகுது. கடைசியில் சாகும் போது இந்த நாய் கத்துறதை பார்த்துருக்கிறீங்களா, எப்படி கத்துன்னு? அந்த மாதிரி இப்போ உதயநிதி குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அவ்வளவுதான். இப்போ நிறைவே வந்தால் தானே குறைவாண்டு போகும். நீங்க குறைவை வச்சுக்கிட்டே நான் நிறைவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. நீங்க செய்தது 10% தான், மிச்சம் 90% வந்து சேரவே இல்லை. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion, Senior Living Apartments at Sriperambur, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். திராவிட மாயை திரு சுப்பு அவர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்கள் சென்னை புத்தக காட்சி YMCA மைதானத்தில் விஜயபாரதம் ஸ்டால் F54 விற்பனைக்குள்ளது. ஆர்வமுள்ள பொதுமக்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் ஆர்ச் பிஷப் திரு சாமுவேல் குணசேகரன் அவர்கள். வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல நாள் போராட்டமா இருந்தது. இப்போ அந்த தீர்ப்பு சரியானது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கிளை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சார், இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரகுபதி அவர்கள் ஒரு கருத்தை வச்சிருக்காரு. நாங்க மேல்முறையீடு பண்ணுவோம். ஒரு மனுஷனா பேசினா ஒருவேளை அவர் சரியா பேசியிருப்பாரு. மனுஷனுக்கு அடுத்த நிலையிலிருந்து பேசும் பொழுது, அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, திரும்ப அவர் மந்திரி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் ஒன்றும் பைத்தியக்காரங்க இல்லை. ஒரு சாதாரண திருப்பரங்குன்றம் ஒரு தீபத்தை ஏற்றத்துக்கு ஒரு நாள் கார்த்திகை தீபம் உண்டு ஏற்ற வேண்டிய ஒரு தீபம், அதுக்கு இவ்வளவு இந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எதிராக, அது இந்து மக்களுக்கு எதிராக இவ்வளவு செயல்படுறது மிக கேவலமான ஒரு காரியம். அப்போ இதுல இருந்து நல்லா தெரியுது மதத்திற்கு எதிரான கட்சி யாருன்னு இப்போ நல்லா தெரியுது. இப்போ இதான் மதவாத கட்சின்னு சொல்ல முடியும். திமுக அரசு மதவாத கட்சி. நான் என்ன சொல்றேன், ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது. கார்த்திகை தீபம்ன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற ஒரு காரியம். அந்த கார்த்திகை தீபத்தன்று அவங்க போய் தீபம் ஏற்ற போறாங்க. அதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாத நிலையில ஒருவேளை தமிழகத்தில் இருக்குமானால் அப்போ இந்துக்கள் நிச்சயமா இதை சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இந்த ரகுபதி பேசுற ஒரு காரியம் என்னன்னா, உண்மையான அறிவு உள்ளவர்கள் இப்படி ஒரு இதுக்கு கொண்டு போய், அதாவது கோயிலை கொண்டு போய் சுடுகாட்டுக்கு ஒப்பிடவே மாட்டாங்க. அறிவுள்ளவர் இந்த காரியத்தை செய்யவே மாட்டாங்க. ஏங்க, கோயில்ன்றது நம்முடைய மனதிற்கு சமாதானத்தை கொடுக்கின்ற ஒரு காரியம். நம் வாழ்வின் உயர்வுக்கு ஒரு படியாய் இருக்கிறது தான் கோயில். அதுக்காக தான் அந்த கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போய் மக்கள் போய் வேண்டிக்கிறாங்கன்னா நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி சூழல் நல்லா இருக்கணும், என்னுடைய நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லி கட்டாயம் எந்த மக்களாக இருந்தாலும் அதை வேண்டிக்குவாங்க. அப்போது இந்த ரகுபதி இவர் இதெல்லாம் வேண்டாத ஒருவர் என்று சொல்லி நிச்சயமாக கருதுகிறேன். அப்போது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஊழல் காரியம் இவர் செய்து கொண்டே இருக்கின்றார். நிச்சயமாக இவரை இன்னுமே விட மாட்டாங்க. இந்த வார்த்தைக்கு கண்டிப்பாக மக்கள் மத்தியில் உண்மையான இந்து மக்களாய் இருந்தால் நல்ல ஒரு பாடத்தை இந்த 2026 தேர்தலில் கட்டாயம் கொடுக்கணும். ஆளுக்கு ஒரு காரியம். மேல்முறையீடு நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா மேல்முறையீடு நோக்கம் தான் என்ன? அதாவது மேல்முறையீடு பண்ணட்டும், அதுக்கு நிச்சயமா சுதந்திரம் இருக்கும். மேல்முறையீடு பண்ணுறதுக்கு சுதந்திரம் இருக்குது. மேல்முறையீடு பண்றாங்க, அது நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனா நீ மேல்முறையீடு பண்ணாலும் இப்போ இது என்ன காட்டுதுன்னா, நீ இந்துக்கள் எதிராக இருக்கிறதா காட்டுது. சரி, இந்துக்கள் இப்போ மதுரை ஹைகோர்ட்டில் இப்போ வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு சாதகமாக இது இந்து இடம், இங்கே தீபம் ஏற்றலாம் என்று சொல்லி அவர்களுக்கு சாதகமாக வாங்கிட்டாங்க. சரி, மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? உடனே இந்து மக்களுக்கு இவர் என்ன செய்திருக்கணும்? வெரி குடுங்க, நல்ல ஒரு தீர்ப்பை அருமையான நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்கின்றால், ஆகவே நாங்கள் மக்கள் பக்கம் நிற்கின்றோம்
என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு மக்களுக்கு எதிராக மீண்டும் நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் என்று சொன்னால் இதுல என்ன எனக்கு ஒன்றும் விளங்கலை. ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு சீர்கெட்டு போய் இருக்குது? நிச்சயமா டாக்டர் கலைஞர் இருந்தால் அப்படி பண்ணியிருக்க மாட்டார். டாக்டர் கலைஞராக இருந்தா மக்கள் பக்கம் தான் நின்று இருப்பார். ஆனா இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் யாரும் சரியில்லாத காரணத்தினால் தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ஆனா இது தட்டி கேட்க வேண்டியது அப்படின்றது முதலமைச்சருடைய கடமையா தானே இருக்கும். நிச்சயமா, அவர் ஏன் நிச்சயமா. கேட்கல? இந்த நான் அதை statement தான் நேத்தே திரும்ப கொடுத்துட்டாங்க. அப்ப இல்லம்மா, கேட்க நான் வேண்டியது திரும்ப அவருடைய திரும்ப ஒவ்வொருத்தரையும் அதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேம்மா. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சுற்றி நடக்குன்னு அவருக்கு தெரியவே தெரியாதுமா. அவருக்கு தெரியவே தெரியல. தெரிஞ்சா இப்படி விடுவாரா? நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் சரி, இந்த ஒரு விஷயம் இவ்வளவு பெருசா ஆகுது, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்றப்போ எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படி இவர் இந்த மாதிரி கருத்தை கொடுக்கறாரு அப்படின்னு. நிச்சயமா அந்த இது எப்படி ஸ்டேட்மெண்ட் சார் அவருக்கு தெரியாம இருந்திருக்கும்? நிச்சயமா அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கைக்கு போயிருக்காதுமா. ஒருவேளை போன் அவர் கையில இருக்குதா இல்லையான்னு தெரியாது. இல்ல போனே கையில இருந்தாலும் இவர் போய் இதெல்லாம் பாக்குறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நிச்சயமா நான் என்ன சொல்ல முடியும்னா, அவர் ஒரு சிறப்பான அரசியல்வாதி. சரியா? அவர் டாக்டர் கலைஞர் கூடவே இருந்தவர். அவர் கூடவே இருந்து எல்லாவற்றையும் பார்த்தவர். அப்படி இருக்கிற ஒருவர் அமைதியாக இருக்கிறார் என்றால், ஒண்ணு அவரை சுற்றி இருக்கிற மக்கள் அவரை அமைதிப்படுத்துறாங்க, இதான் அவருடைய காரணம். இல்ல அவருக்கு எதுவுமே சரியா நினைவு இல்லை, அப்படிதான் எடுத்துக்கொள்ளும், ஒரு பொம்மை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஆக இதனால தான் நான் என்ன சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகமே சரியில்லை. திரும்ப அவரை கொண்டு போய் முதலமைச்சரா உட்கார வச்சா சுற்றி இருக்கவங்க தான் ஆட்சி செய்துட்டு இருப்பாங்களே தவிர முதலமைச்சர் ஆட்சி செய்ய மாட்டார். அதனால் ஒரு புதிய முதலமைச்சரை நம்ம உட்கார வைப்போம். அதுதான் நம்முடைய இந்த 2026 தேர்தலுக்கு ஒரு நல்ல காரியம், இந்துக்களுக்கும் நல்லது. சார், அதாவது இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்னாடி கொடுத்திருந்தாரு. அதாவது கரூர் சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சம்பவத்தப்போ அவதூறுகளை பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி ஊடகங்கள்ல ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. அடுத்தடுத்து ஆக்ஷன் எடுத்தாங்க. இந்த மாதிரி உடனே இதை ஆக்ஷன் எடுக்கிற ஒரு நபர் கூட இருக்கிற அதிகாரிகளை தட்டி கேட்க மாட்டாரு அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நீங்க வேணா என்ன வேணா பண்ணுங்க, நான் இருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல 2026 வரப்போகுது அப்ப நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்ல, மறுபடியும் நான் சொல்றேம்மா, எனக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் மேல நம்பிக்கை இருக்குது. அதில் எந்த விதமான குறைபாடை நான் சொல்ல முடியாது. ஆனால் ஸ்டாலினுக்கு எதுவும் செய்ய முடியாத நிலையில இருக்கின்றார். அவர் கையில் ஆட்சி இல்லை. அவர் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அதை யாராவது சொல்லி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியுமே தவிர அவரால் தானாக பேசவே முடியாது. அவராக தானாக பேசினானா ஒரே ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கிறிஸ்துமஸ் விழாவில் என்ன பண்ணுறாரு, சிறுபான்மையருக்கு எந்த கட்டடம் கட்டினாலும் நீங்கள் அனுமதி வாங்க வேண்டியதில்லை. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகுது, இது நடக்கக்கூடிய காரியமா? இது ஒன்று தான் அவரா சொன்ன காரியம் என்று சொன்னால் இதுதான். அவருக்கே நல்லா தெரியும் எந்த ஒரு கட்டடமும் அனுமதி இல்லாமல் கட்டவே முடியாது, நல்லாவே தெரியும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் விடுறாருன்னா அவர் சுய நினைவில் இல்லை, அவருடைய உடல்நிலை சரியில்லை. அதனால நிச்சயமா சுற்றி இருக்கிறவங்க தான் ஆட்சி செய்துட்டு இருக்கிறாங்க, அவர் ஆட்சி செய்யலை. திரும்ப திரும்ப நான் அதான் சொல்லுவேன், சுற்றி இருக்கிறவங்க ஆட்சி செய்கிறாங்களே தவிர. அதனால்தான் இந்த ரகுபதி இவ்வளவு தைரியமா இப்படிலாம் பேசுறாரு. ரகுபதி மட்டும் பேசல, பொன்முடி எப்படிலாம் பேசிட்டு இருக்கிறார். ஏன் நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் கெட்ட வார்த்தையில அசிங்கமாலாம் பேசுறார், கோயிலுக்குள்ள நின்றுக்கிட்டு. கோயிலுடைய அந்த பரிசுத்தம் என்னன்னு தெரியாம, கோயில் உள்ள நிக்கிறமே என்று தெரியாம மக்களை எப்படி திட்டினாருன்னு சொல்லி போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ இதெல்லாம் நடக்குதுன்னா காரணம் என்னன்னா, அவர் கேட்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் இல்லை. அப்படிப்பட்ட முதலமைச்சரை திரும்ப நம்ம கொண்டு திரும்ப மக்கள் அவதிப்பட வேண்டாம் அப்படின்னு நான் திரும்ப நான் சொல்றேன். இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அதனால் நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த அருமையான திரு ரகுபதி அவர்களை வன்மையா நான் கண்டிக்கிறேன். இந்த வார்த்தையை அவர் சொல்லவே கூடாது. சுடுகாட்டுக்கும் கோவிலுக்கும் ஒப்பிடவே கூடாது. சரியா? நம்ம சுடுகாட்டுக்கு எல்லாரும் போக தான் போறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கோயிலின் வழியாக தான் நாம ஒரு மோட்சத்தை போய் அடைய போறோம். அதுக்கு வழி என்னன்னா அந்த சுடுகாடு தான். அதுதான் வழி. ஒருத்த மரித்தால்தான் மீண்டும் அவன் மோட்சத்துக்கு போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லி என் பைபிளும் சொல்லுது. அதனால மரிக்கிறது தான், சாகிறது தான் நல்லது. அந்த சாகிறதை இவ்வளவு கொச்சைப்படுத்தி கோயிலை வச்சு கொச்சைப்படுத்தி இப்படி பேசுவது நான் வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். 2 நாட்களுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள்
வந்திருந்தாரு. திருச்சியில பேசியிருந்தாரு, புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல பேசியிருந்தாரு. திமுக ஆட்சியில எந்த மாதிரி அவலநிலை ஏற்படுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து வச்சிருக்காரு. யார் வந்தாலும் என்ன எப்படி பேசினாலும் எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி நீங்க பேசி நாங்க பயந்து போறோம் அப்படின்னா அது அண்ணா திமுக கிடையாது, இது தனியா பிரிஞ்சு வந்த திமுக அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்ன சார் இது எப்படி எடுத்துக்கிறது? தனியாக பிரிஞ்சு வந்த திமுகனா அப்போ உதயநிதி ஸ்டாலின் தனியாக ஒரு திமுக ஆரம்பிச்சிட்டாரோ? அப்படி தான் இருக்குது அவருடைய வார்த்தையில் இல்லையா? தனியாக பிரிஞ்சு வந்த திமுக. அதாவது எப்படி சொல்லியிருக்குன்னா, இதுதான் அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் திமுக விட்டு வெளியே வந்தது. ஆனால் இவர் சொல்கிற வார்த்தை எப்படி? இது அண்ணா திமுக இல்லை, இது தனியாக திரும்பி பிரிஞ்சு வந்த திமுக அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இன்னும் அரசியலே தெரியாதவர். அடுத்தது, இவருடைய அரசியல் வாழ்வுன்றது மிஞ்சி போனால் ஒரு 5 வருஷம் அல்ல 6 வருஷம் தான் இருக்கும் உதயநிதியுடைய அரசியல் வாழ்க்கை. ஆனால் திரு அமித்ஷா அவர்கள் பல வருடங்களாக அவர் முதல் மந்திரியாக இருந்திருக்கின்றார். அடுத்தது அரசியல் களத்தில் மிக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த தேர்தலில் உதயநிதி ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வார். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் அருமையான திரு அமித்ஷா அவர்களுக்கு போய் எட்டி சேருமானால் நிச்சயமாக அமித்ஷா அவர்கள் வீரம் கொண்டு இந்த தேர்தலில் என்ன செய்யணுமோ அது சரியாக செய்வார். அவர் குறி வச்சிட்டார்னா வச்சது தான். ஆக அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வீட்டுக்கு அனுப்பணும்னு. இந்த கடைசியில் சாகும்போது இந்த நாய் கத்துறதை பார்த்துருக்கிறீங்களா? எப்படி கத்துன்னு அந்த மாதிரி இப்போ உதயநிதி குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அவ்வளவுதான். திமுக ஆட்சி வந்ததுல இருந்தே ஒரு பக்கமும் போராட்டங்கள் அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க, இப்போ அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அரசு ஊழியர்கள் அப்படின்ற ஒரு இது வேணும், அங்கீகாரம் வேணும், நீங்க அதை வாக்குறுதியா கொடுத்துருந்தீங்க, அதை செயல்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படின்னா இப்படி மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்றாங்க அப்படின்றப்போ இந்த திமுக ஆட்சி இந்த அளவுக்கு ரொம்ப மட்டமா இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி சார் பார்க்க? நான் கூட ஒரு காணொலியில் பார்த்தேன். ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. அப்போது அங்கே கேள்வி கேட்குறவங்க ஊடகங்களில் கேள்வி கேட்குறாங்க. இத்தனை வருஷம் காலம் சும்மா இருந்துட்டீங்க, இப்போ திடீர்னு தேர்தல் வர்ற நேரத்தில் வேணே மக்களை திசை திருப்புவதற்காக இந்த ஆர்ப்பாட்டமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போது அந்த அம்மா மிக தெளிவாக அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இவங்க கொடுத்த அந்த வாக்குறுதியை கட்டாயம் இவங்க செய்வாங்க செய்வாங்க செய்வாங்க, நாங்களும் நம்பி இந்த அரசை நம்பி நாங்கள் இருந்தோம். ஆனால் இன்னும் ஒரு மாத காலத்தில் எப்படியும் தேர்தல் அறிவிச்சிருவாங்க, இனிமே இவங்க சொன்னாலும் செய்ய போறதில்லை என்ற முடிவு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ஆர்ப்பாட்டத்துக்குள்ள நாங்கள் குதிக்க வேண்டிய நிலைமையில வந்துடுச்சு, போராட்டம் பண்ண வேண்டிய நிலைமையில நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக ஒரு அருமையான பெண் இந்த வார்த்தையை பேசுவதை நான் கேட்டேன். இதை எல்லா தாய்மார்களும் எல்லா பெண்களும் இதை கவனித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்றது. ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மீண்டும் நாம் ஆட்சியை கொடுக்காதபடிக்கு பெண்கள் தான் காரணம். என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க, பெண் உரிமை நாங்க தரோம்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் தராங்க. இப்ப பொங்கலுக்கு இப்போ 3000 ரூபாய் தருகின்றார்கள். ரைட், இதெல்லாம் என்னமோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் உள்ள பொருளாதாரத்திலும் எடுத்து கொடுக்கல, நம்முடைய வரி பணத்திலும் கொடுக்குறாங்க. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குது தமிழக அரசு. இப்ப மறுபடியும் இதெல்லாம் கொடுக்கும் போது என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் கடனா போறாங்க. அவங்க கட்சியிலேருந்து கொடுக்கல, அவங்க கட்சியிலேருந்து கொடுத்தா நிச்சயமா நீங்க அவங்களுக்கு வாக்கு கொடுங்க நானே சொல்லிடுவேன். இது நம்முடைய பணத்தை அவங்க கொடுக்குறாங்க. அந்த பணத்தை தயவுசெய்து வாங்கி கொள்ளுங்க, யாரும் வாங்காம இருக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய வரி பணத்தை திரும்ப உங்களுக்கு கொடுக்குறாங்க, இதை வாங்காம விட்டுறாதீங்க. எங்க அப்பா உயிரோட கூட இருக்கும், எங்க அப்பா சொல்வார் இதெல்லாம் வாங்கக்கூடாது, வாங்கி அவங்களுக்கு அடிமை ஆயிடக்கூடாதுன்னு எங்க அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆனா இப்போ நான் என்ன சொல்வேன்னா, சொந்த பணத்தை ஒன்றும் அவங்க கொடுக்கல, நம்ம வரி பணத்தை கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இந்த 4.5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிடுச்சு. எல்லா ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் டபுள் ஆயிடுச்சு. 500 ரூபாய் கொடுத்த இடத்துல அப்போ 1000 ரூபாய் கட்டுறோம். அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது வாங்கிக்கணும், வேண்டான்னு சொல்லவே கூடாது. அதனால இன்றைக்கு செவிலியராக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், அல்லது அங்கன்வாடி போராட்டம், அடுத்தது ஆசிரியர்களாக ஆகட்டும், இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஓல்டு பென்ஷனை நான் கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாரே தவிர இன்னும் ஆர்டர் வரல, என்ன வரவும் போறது இல்லை.
இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். திட்டங்கள் இவங்க தீட்டுறது இவங்கள மாதிரி ஆட்கள் யாருமே கிடையாது. மக்கள்கிட்ட போய் பொய்யை சொல்வதற்கு இவங்கள மாதிரி சிறப்பான ஆட்கள் யாருமே கிடையாது. அதனால் நிச்சயமாக இது எல்லாமே வீணாக இருக்கின்ற வார்த்தைகள். ஆகவே மக்கள் இதை நம்பி மோசம் போக வேண்டாம், விசேஷமா பெண்கள். அந்த அளவுக்கு சிறப்பா செய்யல அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது சார். நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுறதையும் செஞ்சிருக்காங்க, அரசு பள்ளிகளோட தரத்தை வந்து உயர்த்திருக்காங்க. அப்படின்றப்போ நம்ம ஒரு பக்கம் நெகட்டிவா இருந்தாலும் ஒரு பக்கம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்றதானே எடுத்துக்கணும். இல்லை, பாசிட்டிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது எங்க பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் அப்படின்னு ஒரு பைபிள் வசனம் இருக்குது. இப்போ நிறைவே வந்தால் தானே குறைவானது போகும். நீங்கள் குறைவை வச்சுக்கிட்டே நான் நிறைவு பண்ணிட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் செய்தது 10% தான், மிச்சம் 90% வந்து சேரவே இல்லையே. திட்டங்கள்லாம் போட்டிருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல. உங்கள் திட்டங்களை நான் குறை சொல்லவே இல்லை, அருமையான திட்டங்கள். ஆனால் திட்டங்கள் நிறைவேறலையே, மக்களுக்கு போய் சேரலையே. அதான் என்னுடைய பிரச்சனை. அதனால் மக்களுக்காக நான் பேசுகிற பேச்சு என்னென்னா, மக்களுக்கு சேர வேண்டிய நன்மையான காரியங்கள் போய் சேரவில்லை, இன்னும் குறைவு இருந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ அடுத்து கடைசி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மீண்டும் எங்களுக்கு ஆட்சியில் நீங்க அமர்த்தி விட்டால் நாங்கள் செயல்படாத திட்டங்களை செயலாக்குவோம் அப்படின்னு கட்டாயம் சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஒரு பக்கமும் ஒரு கட்சி போயிட்டு இருக்காங்க. தாவேகா ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க, நாத்தாக்கா ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்காங்க, அதிமுக என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்காங்க, திமுக ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில இந்த 3 மாத காலத்துல எந்த கூட்டணி எப்படி அமையும் அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த 2026 தேர்தல் கிழமை அப்படின்றது யாருக்கு சாதகமானதா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா என்டிஏ கூட்டணி தான், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக உட்கார்வார். அவர்களுக்கு உறுதுணையாக பாரதிய ஜனதா கட்சியும் அடுத்தது தாவேகாவும் கூட இணைந்து நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமில்லை. நான் நினைக்கின்றேன் கொஞ்சம் அருமையான ஜோசப் விஜய் நான் கொடுத்த சில ஆலோசனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நினைக்கின்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன், எதிர்கட்சியாக நீங்கள் உட்காரலாம், நீங்கள் என்டிஏ கூட்டணியில் வந்து சேர்ந்தான்னு. அப்பேற்பட்ட காரியம் நடைபெறப் போவதாக தெரிகிறது. நிச்சயமாக நடக்கும். தமிழ்நாடு வெல்லும், என்டிஏ கூட்டணி நிச்சயமாக வெல்லும். ஆனா தாவேகாவும் திமுகவும் ஏ டீம் பி டீம் மாதிரி தான் இருக்காங்க. விஜய் அவர்களும் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது கரெக்டா அவர் சொல்றது இல்லை, அவர் சொன்னது தப்பு இல்லை. அதாவது திமுக ஒழிக்கணும்னு சொல்லி தாவேகா நினைக்கிறாரு, திமுக ஒழிக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி நினைக்கின்றது, திமுக ஒழிக்கணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கின்றாங்க. அந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு திமுக ஒழிச்சிட போறோம், அவ்வளவுதான். நிச்சயமா ஒன்றா சேரும். நிச்சயமா சார். இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.